தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். Hi, welcome to our channel Sarah Creations. This is Visasan and this is my party Sananta Shiraman. நமஸ்காரம். இன்ட்ரோடக்ஷனோட திருக்குறளே நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்க இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா வழக்கம் போல லைக் போட்டு விட்டுருங்க. இன்னொரு வாட்டி நான் திருக்குறள் சொல்றேன், தெரியாதவங்க திருப்பி யோசிச்சு திருக்குறளை இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத திருக்குறளோட மேப் பண்ணிட்டு நீங்க மைண்ட்ல வச்சுட்டு அப்புறமாவும் லைக் போடுங்க. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். இப்போ உங்களுக்கு இப்பவும் தெரியல அப்படின்னா அதர் லாங்குவேஜ்காரங்க இப்போ எங்க பாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. இதுல 8 ஃபீலிங்ஸுக்கு பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். எக்ஸாம்பிள் சிரிப்பு எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு நீ சிரிக்கிற வரைக்கும் எவ்ரிபடி வில் அக்செப்ட். நீ எல்லாத்துக்கும் சிரிச்சுட்டே என்னன்னா அது லூஸ் மாதிரி சிரிச்சுட்டே இருக்குன்னுவா. எந்த இடத்துல சிரிக்கணுமோ அந்த இடத்துல சிரிக்கணும். சிரிப்பை அடக்க முடியாதுவா, எல்லா இடத்துலயுமே சிரிப்பா. அது இட் வில் பி வெரி ஆக்வர்டு. அது ஒரு கேரக்டர். நெக்ஸ்ட் கருணைன்னு எடுத்துக்கோ, நம்ம நேற்று சொன்னோமே. அதை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் நம்ம கருணையா இருக்கோன்னு வச்சுக்கோங்க. நம்மள மிஸ்யூஸ் பண்ணிட்டு எனக்காக சூரிட்டி போடுறாங்களான்னுவா. நம்ம ஐயோ பாவம் சூரிட்டி போட்டான்னு வச்சுக்கோங்க, நமக்கு பட்ட நாமத்தை போட்டுட்டு போயிடுவோம். நம்ம we have to suffer. அதனால இதுக்கெல்லாம் பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு. ஆனா இன்னைக்கு சொல்ற டாபிக் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்னு அருமையா சொன்னப்பார். அதாவது சினத்துக்கு எந்த விதமான பாசிட்டிவ் குவாலிட்டியுமே கிடையாது. ஏன்னா தன கோபமே தன சத்துருன்னுவா. நம்மளுடைய கோபமே நம்மளை அழிச்சிடும். எவ்வளோ நல்ல குவாலிட்டிஸ் இருந்தா கூட இலை நிறைய இதை போட்டுட்டு ஒரு ஓரமா வேண்டாத கசப்பை வச்சா அது யாரும் தொடமாட்டா. அது மாதிரி கோபம் இருக்கிற ஆம்பளையோடையோ பொம்பளையோடையோ யாருமே ரொம்ப ஃப்ரீயா பேச முடியாது. ஏன்னா எப்போ கோபம் வருமோ, எப்போ ஆக்வர்டா பிஹேவ் பண்ணுவாளோன்ட்டு எவ்ரிபடி வில் பி கேர்ஃபுல் while talking to them. அதுதான் சினத்துக்கான ஒரு முத்திர குத்தின ஒரு குவாலிட்டி. சரியா? It is always a negative vibration when people express their anger. ஆமா. இப்ப நான் என்னை பத்தி நான் சொல்லணும்னாக்கா என்ன பாசிட்டிவா சொல்லியிருக்கிற மாதிரியே என்னோட நெகட்டிவும் நான் சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா ஐ எம் த காம்பினேஷன் ஆஃப் மை ஃபாதர் அண்ட் மதர். எங்க அப்பா கொஞ்சம் கோவக்காரர். எவ்ரிவேர் ஐ யூஸ் டு டெல் தட். எங்க அப்பா கோவக்காரர். ஆனா கோவத்து இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னுவா. அதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், குணம் இருக்கலாம். ஆனா கோபம் வரும்போது இத்தனை குணமும் உள்ள போயிடுறது. உள்ள போயிட்டு கோபம் தான் எலிவேட் ஆகுது. அது மாதிரி தான். அது மாதிரி நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, my father was having, I too have the same quality of anger, momentary. அதுக்கப்புறமா ரொம்ப ரிக்ரெட்ஸ் இருக்கும். அது அது அதர் பர்சனை போய் எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஐ ஃபீல் அஷேம் ஆஃப் தட் கேரக்டர். என்னன்னா எனக்கு ஈகோ கிடையாது, பிரிஸ்டீஜ் கிடையாது. அதனால கோவப்பட்டா கூட ஐ கோ அண்ட் ஆஸ்க் எக்ஸ்கியூஸ். கோபத்துல 2 டைப்ஸ் இருக்குமா. ஒன்று ஒருத்தர் கோபமா இருக்கான்னு வச்சுக்கோங்க, தன்னையே தான் பனிஷ் பண்ணிப்பா. பனிஷ் பண்றது என்னன்னா யாரோடையும் பேசுறது இல்லை, நன்னா மூவ் ஆக மாட்டா, பட்னி இருப்பா, ஒரு மாதிரி என்வைரன்மெண்ட்டையே. அதாவது ஐயோ தயவுசெய்து கோவப்பட்டா எக்ஸ்பிரஸ் பண்ணிடுங்களே, ஏன் இந்த மாதிரி வார்த்தையே பதிலே சொல்லாம இருக்காங்களேன்னுவா. அது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி எப்படின்னா துவம்சம் பண்ணிடுவா வீட்டையே. அதாவது தான் அப்படின்ற மாதிரி அந்த கோபத்துல என்ன பண்றான்னு தெரியாது. அவளே வீட்டுல இருக்கிறதெல்லாம் உடைக்கிறது, அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி போடுறது, கண்ட வார்த்தையை விடுறது. வார்த்தையை கண்ட்ரோல் இருக்காது. கோவப்பட்டா கண்ட்ரோல் இருக்காது. நீ சிரிக்கிறது புரியுது பாட்டி, நீ கூட தானே பண்ணுவேன். பிகாஸ் இட் ஹஸ் கம் ஃப்ரம் மை ஃபாதர். ஏன்னா இவ்வளவு நான் சொன்னேன்ல, அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு. எனக்கு ஐ ஹேவ் எ குவாலிட்டி. அதாவது எனக்கும் கோபம் இருக்கு. அது எங்க அப்பா கிட்டேன்னு வந்தது. நான் சின்ன இருக்கும்பொழுது எங்க அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வரும். எங்க அப்பா கிட்ட என்ன பழக்கம்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைப்பேன். உடைச்சிட்டு போயிட்டு ஆஃபீஸ் போயிடுவேன்.
சாயங்காலம் வரும்போது அந்த மனுஷனா இவர்னு தெரியாது. ஏன்னா எங்க அம்மா மேல இருக்கிற கோபத்துல எங்களெல்லாம் ரொம்ப எல்லாம் அடிக்க மாட்டேன். எங்க அம்மா மேலதான் கோபம் வரும். ஏதோ ஒண்ணு பண்ணுவேன், தூக்கி போடுவேன், சாப்பிட மாட்டேன், எல்லாம் போயிடுவேன். அந்த சின்ன வயசுல மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ அப்பா சாப்பிடாத போறாளே. அப்புறம் சாயங்காலம் வரும்பொழுது பாதாம் அல்வா வாங்கிடுவேன். ராமகிருஷ்ணால இருந்து பாதாம் அல்வா அந்த டிஷ்யூ பேப்பர்ல இருக்கும் பாதாம் அல்வா. அங்க ஒரு தாத்தா கதம்பம் கட்டி கொடுப்பாரு, கதிர் பச்சை எல்லாம் இப்படி இருக்கும். அதாவது சிங்கிளா பர்சன் தான் வச்சுக்க முடியும், அவ்வளவு பெருசா கட் பண்ணி எல்லாம் வச்சுக்க முடியாது. அவ்வளவு மனமா வைஃபுக்கு வாங்கிட்டு வருவேன். அதுல அடிக்கிற கைதான் நினைக்கும் அப்படின்னு எங்க அப்பாக்கு. அதே மாதிரி நாங்க ஊருக்கு போனோம்ட்டு அப்பெல்லாம் 417 திருப்பதி பேசஞ்சர் அது. அப்ப அதுல இப்ப மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்க்கு அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் இருந்தது. அப்ப செகண்ட் கிளாஸ் எங்க அப்பா மாதிரி கொஞ்சம் மிடில் இருக்கவாளுக்கெல்லாம் டிராவல் பண்ணலாம். அதனால என்ன பண்ணும், இந்த மாதிரி எல்லாம் கேஃப்டீரியா எல்லாம் கிடையாது. சப்பாத்தி எல்லாம் பண்ணிட்டோம். சப்பாத்தி பண்ணிட்டு அப்பெல்லாம் கிசான் பாட்டில் இருக்குல்ல, ஹெவி பாட்டில், பிளாஸ்டிக் எல்லாம் கிடையாது, ஹெவி பாட்டில். இங்க இந்த மாதிரிலாம் தண்ணி எங்கன்னு அங்க கிடைக்காது. 2 பாட்டில் ஃபுல்லா தண்ணி எடுத்துட்டோம். எங்களுக்கு ஒரே ஹாப்பினஸ், நம்ம ஊருக்கு போறோம்ட்டு. எல்லாம் என்ன பண்ணும், நானு அப்போ என் தம்பி பிறக்கல, என் தம்பி லேட்டு தான். நாங்க 4 பேர், நானு, அக்கா, அப்பா, அம்மா எல்லாரும் கிளம்பிட்டோம். கிளம்பின எனக்கு ஒரே பயம், அப்பாக்கு எப்ப கோவம் வரும், என்ன பண்ணுவேரோ தெரியாது. அதே ஒரு பயம். நீங்க எல்லாம் நினைச்சுக்கலாம் அப்பா தான் போயிட்டாரு அதனால இவ்வளவு சொல்றாளான்னு. இல்ல, அதெல்லாம் வடு மனசுல மைண்ட்ல எல்லாம் அப்படியே இருக்கு. அதனாலதான் நான் இப்ப எக்ஸ்பிரஸ் பண்றேன். அப்படி என்ன பண்ணோம், எல்லாம் சேர்த்துட்டு அப்பெல்லாம் பிக் ஷாப்பர் எல்லாம் கிடையாது, கிட்டான் பை தான். அதுக்கு பாட்டம் அகலமாவே இருக்காது, வெறுமை தைச்சு வச்சிருப்போம். அதனால 2 கிசான் பாட்டில் வச்சு சப்பாத்தி எல்லாம் மந்தார இலையில கட்டிண்டு, பேப்பர் எல்லாம் கிடையாது, டிஷ்யூ பிளாஸ்டிக் கவர் எல்லாம் கிடையாது, பேப்பர்ல சுத்திந்து, நியூஸ் பேப்பர்ல சுத்திந்து வச்சோம் பாரு. அந்த கிட்டான் பை ஆன் போயிடுது. பிகாஸ் வாட்டர் பாட்டில் வெயிட் இல்ல, ஆன் போயிடுது. பூட்ட வரல, கதவு இந்த மாதிரி எல்லாம் டோர் லாக் கிடையாது. இது பேட்லாக் போட்டுட்டு பூட்ட வரணும். அந்த பேட்லாக் உள்ள கரெக்டா அந்த ஹோல்ல உள்ள. நான் பண்ணேன் தெரியுமா, எங்க அப்பா ஐயோ பூட்ட வரலையே பெருமாளே, பூட்ட வரணுமே, பூட்ட வரவே இல்லை. என்ன பண்ணேன், அந்த பாட்டில் எடுத்து அப்படி வச்சிருப்பாரு, உடஞ்சிருத்து பாட்டில். உடஞ்ச உடனே சப்பாத்தி எல்லாம் ஈரம் ஆயிட்டு கிளாஸ் எப்படி இது பண்றது. we have dropped the program. இது நடந்தது somewhere in 67. எனக்கு இன்னைக்கு நினைச்சா ஐயோ நம்ம போக முடியலையே அப்படின்னு நினைச்சேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, கோபத்தினால அழிஞ்சதுதானே தவிர நமக்கு அதால ஜெயிச்சோன்றது அகராதியிலேயே கிடையாது. அதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வித் மை ஃபாதர். இப்போ எனக்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கோவம் எல்லாம் கிடையாது. ஏதோ நான் ஏதோ பேசுவேன். ஆனா கூட எனக்கு என்ன ஒரே ஒரு குவாலிட்டி, குட் குவாலிட்டி இன் மீ இஸ் ஐ வில் ஃபர்கெட் அண்ட் டேக் அப்பாலஜி. அது ஏன்னா நீ கேட்கலாம், சொன்னது தானே, அப்படி கிடையாது. சில பேர் சொல்லிட்டு கூட அப்பாலஜி கூட கேட்க மாட்டான், நான் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு. அந்த குணம் என்கிட்ட கிடையாது. நான் கோவப்பட்டா கூட ஐ வில் டேக் அப்பாலஜி அண்ட் ஐ வில் ட்ரை டு கரெக்ட் மை செல்ஃப். அதுதான் எனக்கும் எங்க அப்பாவுக்கும். எங்க அப்பா அதை அவருக்கு ரிக்ரெட்ஸே கிடையாது. கோவப்பட்டேன்னா ஐ எம் கரெக்ட் அப்படின்னு திங்கே பண்ண மாட்டேன். ஸ்லைட் வேரியேஷன் பிட்வீன் மை ஃபாதர் அண்ட் மீ, அதான் அது. இப்ப நீ சொல்லு. அதாவது நான் கன்க்ளூட் பண்றது என்னன்னா, கோவம் சத்ரு. உனக்கும் ஓரளவுக்கு ஏஜ் ஆயிடுது, நீயும் கோவமாலாம் பார்த்துருப்ப. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் ஆங்கர்? எனக்கு ஐ ஹேவ் சீன் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கர். அதாவது பேரண்ட்ஸ் உடைய கோவம், கிராண்ட் பேரண்ட்ஸ் உடைய கோவம், அப்புறம் என்னோட கூட பிறந்த அண்ணனுடைய கோவம், எல்லாரும் கோவம் பார்த்துருக்கேன். ஐ ஆல்சோ நோ ஹவ் ஐ ரியாக்ட் when I become angry. அப்படிங்கிறது I know everything about every type of anger around me. ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் கோவம் எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியும். நான் நிறைய வெறுப்பேற்றுவேன். ஸோ அதில் என்னன்னா, நம்ம கோவப்படும் போது என்னை பொறுத்த வரைக்கும் பேசாம அந்த ரூம் அந்த ஏரியா விட்டு வெளில போயிட்டாலே ஒரு விதமான காம்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்னன்னா நம்மளுக்கு எப்போ பிடிக்காது, நம்ம அந்த என்வாயர்மெண்ட் பிடிக்கல, அப்போதான் we will start to flare up. அதாவது டிசப்பாயிண்ட் ஆகும்போது
இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து கோவம் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். ஸோ ஐ வில் ட்ரை டு அவாய்ட் தட் பர்சன். ஏன்னா நம்ம அவளும் நல்லவா தான், அவளுக்கும் எப்பவும் கோவமாவே இருக்க மாட்டா. ஸோ தே ஆல்சோ would have done many good things என்ன சொல்றது ரிலேட்டட் டு மீ. அதனால வந்து ஐ will not try to get அதாவது என்ன சொல்றது அவங்க மேல போய் பாயணும்னு நான் நினைக்க மாட்டேன். அதனால தான் ஐ will get out of the room. போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா சிம்பிளா போன் எடுத்து கொஞ்ச நேரம் ரெக்ரியேஷன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மைண்ட் வந்து காமா இருக்கும். அது காமா இருக்கும் போதுதான் நம்மளால we can take decisions. இப்போ அப்பதான் வந்து வார்த்தை வந்து அவ்வளவா வந்து வளர்ந்து கோவம் வராது. அதனாலதான் what would I do is what and all steps I have told you. வெளில வந்துட்டு பேசாம நம்ம பாட்டுக்கு மைண்ட் காம் எது பண்ணுமோ அது பார்த்துட்டோம்னாலே we will forget and forgive about what had happened. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணாமலே இருக்கக்கூடாது. அதனால we should tell to that person that எனக்கு இந்த மாதிரி பண்ணது பிடிக்கல, please do avoid doing this அப்படின்னு சொல்லிட்டா they will also know why this problem has occurred. எதுக்கு வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நல்லா தெரியும். இதுதான் என்னுடைய அப்சர்வேஷன். சூப்பர், அவ்வளவுதான். இப்போ கரெக்டா சொன்ன சகஸ்ரா. இப்ப எங்க அப்பா நான் என்னும் பொழுது எனக்கு இந்த மாதிரி என்ன எஸ்எம்எஸ் அனுப்புறது வாட்ஸ்அப் அனுப்புறதுலாம் கிடையாது. அதனால அது அந்த கோபம் வந்து அப்படியே மறந்துடும். பாசம் வந்து ஜாஸ்தி. எவ்வளவு கோபம் இருந்ததோ அவ்வளோ பாசம் இருந்தது, பசங்க மேலேயும் சரி பேரண்ட்ஸ் மேலேயும். ஆனா இப்போ அப்படி கிடையாது. எங்க அப்பா எங்களை கோவப்பட்ட மாதிரி நான் வந்து இப்போ கோவப்பட்டேன்னா மூஞ்சில கூட முழிக்க மாட்டா பசங்க. ஆனா அதனால காலத்தினுடைய இட் ஆல் டிபெண்ட்ஸ். ஓகே, எல்லாமே வந்து நம்ம அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் எல்லாம் கிடையாது. எப்படி இருந்தாலும் it depends on individual person. The main criteria of this feeling is let's try to reduce it. You can't avoid it. You can only reduce it. அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் வந்து டைவர்ஷன், ரெண்டாவது மெத்தட் வந்து மெடிடேஷன், மூணாவது மெத்தட் வந்து வேல்யூயிங் பீப்புள். அது வந்து டிகிரி வந்து மாறும். இப்போ அம்மா கோவப்பட்டதுனால நம்ம என்ன வெளில போயிட போறோமா, பொண்ணு கோவப்பட்டதுனால அம்மா வெளில போயிட போறா, அப்படி கிடையாது. பட் யூ ஷுட் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஓவர் வேர்ட்ஸ். ஏன்னா அம்மா இதை சொல்லிட்டான்ட்டு வருஷ கணக்குல வந்து பேசாத பசங்களும் இருக்கா, அப்பா சொல்லிட்டான்ட்டு பேசாத பசங்களும் இருக்கா. ஆனா ஒரு வார்த்தை பெரியவா சின்னவான்றது கிடையாது. லெட்ஸ் ஜஸ்ட் அவாய்ட் ஷார்ட் டெம்பர்ட்னஸ், ஷார்ட் டேர்ம் வேர்ட்ஸ், வொக்காபுலரி அதை மட்டும் அவாய்ட் பண்ணாலே நம்ம நிறைய வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ சரௌண்டிங்ல நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு டீச் பண்றோம், இதை வந்து கோவமே வரக்கூடாதுன்னா நல்ல வேர்ட், நல்ல மெசேஜ் உள்ள கான்செப்ட் உள்ள படமாவோ கதையாவோ மட்டும் வந்து நீங்க கொடுங்க. யூ டீச் பீப்புள் அபவுட் தி வேல்யூ ஆஃப் கைண்ட்னஸ் அண்ட் லவ் ரேதர் தேன் விஷுவலைசிங் ஆல் த வயலன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நியூஸே பார்க்க வைக்காதீங்க பசங்களை. இட்ஸ் கிரியேட்டிங் லாட் ஆஃப் வயலன்ஸ். எதுவுமே தோணாது கூட தோண வைக்குது. ஸோ எதெல்லாம் தோண வைக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது. அதான் ஒரு குட் சிட்டிசன் பில்டிங்க்கு வந்து நெசசிட்டின்றது என்னோட கருத்து. அப்பதான் கோவம் வந்து குறையும். இல்லைன்னா வந்து டெய்லரை கொண்ட மாதிரி கொண்டுட்டே தான் இருக்கணும். மனுஷ ஜென்மமே அழிஞ்சுதான் போகும். டெய்லர் பேண்ட் சரியா தைக்கலன்னு சொல்லிட்டு கொண்டுட்டான் அதை கத்திரிய வச்சு எங்கேயோ. ஸோ இட்ஸ் நாட் அ காமெடி, சீரியஸா தான் வந்து டவுன் சவுத்ல நடந்தது. ஸோ அந்த கோவம் தான் நம்ம வந்து அடக்கிக்க வேண்டிய ஒரு மேஜரான ஒரு ஃபீலிங்ன்றத வந்து எங்களோட கருத்து. இட் வில் ஜஸ்ட் கில் எவ்ரி ஒன் மென்டலி அண்ட் பிசிக்கலி. ஸோ இது வந்து ஹார்மோனியா போயிடும். ஸோ நீங்க அதே மாதிரி இன்சிடென்ட் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. நவ் இட்ஸ் டைம் டு சே bye. Thank you. Please like, share and subscribe.